மலைச்சு போய் நிக்கிற? அம்மா, யார் வீடுமா இது? என்னத்துக்கு இங்கே கூட்டிட்டு வந்த? கட்டி, இந்த வீடு எப்படி இருக்கு? உனக்கு பிடிச்சிருக்கா? அத மட்டும் சொல்லு, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். இந்த வீடு உன் பேர்ல ரிஜிஸ்டர் ஆக போகுது. என்னம்மா சொல்ற? லூசுத்தனமா ஒளறிக்கிட்டு இருக்க. எனக்கு கேட்க கேட்க மயக்க வர்ற மாதிரி இருக்கு. என்னன்னு சொல்லி தொலை. யார் வீடுமா அது? கூறு கட்டவளே, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? இனி எத்தனை காலத்துக்கு தான் உன் புருஷக்காரனை நம்பிக்கிட்டு இருப்ப? அந்த ஆளை நம்பி ஒரு பிரயோஜனம் கிடையாது. இந்த வீடு ஜேக்கப் பில்டர்ஸ்காரங்களுது. அவன் உனக்காக உன் பேர்ல பத்திரம் முடிச்சு தரேன்னு சொல்லியிருக்கான். ஏட்டி, நீ ஒரு சின்ன காரியம் மட்டும் பண்ணா போதும், இந்த வீடு உன் பேர்ல வந்துரும். என்னம்மா சொல்ற? ஜேகே பில்டர்காரனா? ஏமா, அது அவருக்கு எதிர்த்தால உள்ள கம்பெனி. ஏமா, அவரு அந்த பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டாரு. அந்த கம்பெனில உள்ள யாரையும் ஏத்து கூட பார்க்க மாட்டாரு. ஏமா, இத்தனை வருஷமா அவங்களுக்குள்ள போட்டி நடந்துகிட்டு இருக்கு. நீ என்னன்னா அவன் வீட்டை ஏன் பேர்ல எழுதி வாங்க போற? எப்படிமா? கூறு இல்லாதவளே, என்னமோ டெண்டர்னு சொல்லுதான். அது என்ன ஏலவோ தெரியல. அது மட்டும் அவன் பேருக்கு கிடைச்சிட்டா இந்த வீட்டை உன் பேர்லயே எழுதுறேன்னு சொல்லிட்டு இருக்கான். அம்மா, நீ சொல்ல சொல்ல எனக்கு பயமா இருக்கு. என் புருஷனுக்கு தெரிஞ்சா என்ன கொன்னே போடுவாரு. கூறுகட்டத்தனமா என்னத்தையாவது சொல்லி தொலைக்காத. இன்னும் எத்தனை காலத்துக்கு தான் இப்படி பஞ்ச பொழப்பு பொழைக்க போற? 2 கோடி ரூபாய் வீடு, இத சும்மா உன் பேர்ல எழுதி வைப்பானா? அப்பவே நான் யோசிச்சிருக்க மாட்டேன். அவனுக்கு ஆதாயம் இல்லாமல 2 கோடி ரூபாய் வீட்டை உன் பேர்ல எழுதி தரேன்னு சொல்றான். அவனுக்கு ஆதாயம் இருக்கனாலதான் சொல்றான். உன் புருஷன் ஒரு கிறுக்கு பைய. அவன் எல்லாத்தையும் குறைஞ்ச வேலைக்கு வேலையை எடுத்து எடுத்து செஞ்சுக்கிட்டே கிடப்பான். இந்த ஒரு வேலைய அவனுக்காக விட்டு கொடுக்க சொல்லு. நீ சொன்னாலும் உன் புருஷன் கேட்க மாட்டான். அதனால அவன் ஏதோ டெண்டர்னு சொல்லுதானே, அதை மட்டும் எடுத்துக்கொண்டு அவங்கிட்ட காட்டிட்டு அந்த ஃபைலை அப்படியே கொண்டு அங்க வச்சிரு. மத்ததெல்லாம் அவன் பாத்துக்கிடுவான். ஆபீஸ் ஃபைல வீட்டுக்கு தூக்கிட்டு வர மாட்டாரு. அப்படியே தூக்கிட்டு வந்தாலும் அவர் ரூம்ல பத்திரமா வச்சிருப்பாரு. அத நான் எடுத்து அவங்கிட்ட கொண்டு கொடுத்து அவன்கிட்ட காட்டிட்டு திரும்ப கொண்டாந்து வைக்கிறதுக்குள்ளேயும் அவர் கையில சிக்கின என்ன சட்னி ஆக்கிடுவாரு. நீ என்ன இப்படி உளறிக்கிட்டு இருக்க? அப்ப கடைசி வரைக்கும் பிச்சைக்காரியாவே இரு. இனி உன் புருஷன்கிட்ட மல்லுக்கு நிக்காத. கூட்டு குடும்பத்திலே இருந்துட்டு கடைசி வரைக்கும் அப்படியே அங்கேயே செத்து தொலை. என்கிட்ட எதுவும் பேசாத. நான் கிளம்புறேன். நில்லுமா, எனக்கு நீ இருக்கிற ஒரே ஆளு நீதான். நீயே இப்படி கோச்சிட்டு போனா நான் என்ன செய்யறது? என்னம்மா, உங்க பொண்ணுட்ட பேசுனீங்களா? ஐயோ ராம், அவ பிடிவாதம் பிடிக்கிறா. இவெல்லாம் காரியத்துக்காக மாட்டா, பொழைக்க தெரியாதவா. இவளை வச்சுக்கிட்டு என்ன செய்ய சொல்றீங்க? என்ன மேடம், நீங்க பொழைக்க தெரியாத ஆளா இருக்கீங்க. 2 கோடி ரூபாய் வீடு, இது வேணுமா? இல்ல உங்க புருஷன மாதிரி நீதி நேர்மை நியாயம்னு நிக்க போறீங்களா? நல்லா யோசிங்க. வீடுலாம் நல்லாதான் இருக்கு. ஆனா என் வீட்டுக்காரருக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனையாயிரும். அதுவும் நான் தான் எடுத்து உங்ககிட்ட கொடுத்தேன்னு தெரிஞ்சா அவ்வளவுதான். ஐயோ மேடம், நீங்க என்கிட்ட எடுத்தெல்லாம் கொடுக்க வேண்டாம். உங்க செல்லுல ஒரு ஸ்னாப் எடுத்து மட்டும் அனுப்புங்க. அந்த ஒரு பக்கத்துல அவர் எவ்வளவு கோட் பண்ணிருக்காருன்னு தெரிஞ்சா போதும். வேற எதுவும் வேண்டாம். நீங்க ஒரு போட்டோ எடுத்து அனுப்பிட்டீங்கன்னா மிச்சத்தை நாங்க பாத்துக்கிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடு உங்க பேர்ல ரிஜிஸ்டர் ஆயிரும். நிஜமாதான் சொல்றீங்களா? ஐயோ மேடம், நிஜமாதான் சொல்றேன். இன்னும் 2 நாள்ல இந்த வீட்டோட பத்திரத்தை உங்க பேர்ல ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்துறேன். அதுக்கப்புறம் நீங்க போட்டோ எடுத்து அனுப்புனா போதும். அந்த ஃபைல்ல என்ன விவரம் எழுதி இருக்குன்னு மட்டும் அனுப்புங்க. மிச்சதை நாங்க பாத்துக்கிறோம். சரிங்க, அப்ப நான் கிளம்புறேன். நான் போட்டோ எடுத்துட்டு அப்புறம் சொல்றேன். மேடம், ரொம்ப பயப்படாதீங்க. பயந்தா எந்த காரியத்தையும் செய்ய முடியாது. தம்பி, அவ கொஞ்சம் பயந்த சுவாபம் தான். அதான் நான் இருக்கிறேன்ல, நான் எல்லா காரியத்தையும் முடிச்சிட்டு அப்புறம் உங்ககிட்ட பேசுறேன். சரிங்கம்மா, ரிஜிஸ்டருக்கு கூப்பிடும் போது வந்துருங்க. சரியா? சரிங்க தம்பி. மேடம். சரிங்க. இன்னும் பயந்துகிட்டே இருப்பியா? இந்த வீட்டை பாரு, எம்பிட்டு அழகா இருக்கு. இத உன் பேர்ல எழுதி உன்னை ராசாத்தி மாதிரி வாழ வைக்கணுங்கிறது தான் என் ஆசை. சரிம்மா, முதல்ல எனக்கு வயிற்று கலக்குது. நான் கக்கூசுக்கு போகணும். நான் வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் பேசுறேன். இவ ஒருத்தி நல்ல விஷயம் பேசும்போது தான் இவளுக்கு வயிற்று கலக்கும். போ. எல்லா வேலையும் நாம பார்த்தாச்சு. இந்த நாத்தனாரு துணியை காய போடுற வர்ற சாக்குல கருப்பங்கிட்ட நின்று மணிக்கணக்கா பேசிக்கிட்டு இருக்கா. அத்தை பார்த்தா அவளையும் தொலைச்சி நம்மளையும் தொலைச்சிருவாங்க. பார்த்து பார்த்து கண்கள் பூத்திருப்பேன், நீ வருவாயன
பூத்து பூத்து புன்னகை சேர்த்து வைப்பேன் நீ வருவாய் என. அடியே போதும் போதும், இதுக்கு மேல நீ இங்க நின்னுகிட்டு இருந்த அத்தை பார்த்துச்சு, எனக்கு பூச உழப்போகுது, கிளம்புமா. பாவமே, நான் பிசாட்டி புலம்பிக்கிட்டு இருக்கேன், இவ காதுலே விழ மாட்டுக்கு. தம்பி, அவளுக்கு தான் காது கேட்க மாட்டுக்கு, உனக்காது கேக்குதா? இங்க பாரு, நான் ஒருத்தி கத்து கத்துன்னு கத்திக்கிட்டு இருக்கேன். எங்க அத்தை பார்த்துச்சு, என்ன சட்டினி ஆக்கிரும். நீ கிளம்புப்பா. ஐயோ அக்கா, பயப்படாதீங்க, நான் கிளம்புறேன், நான் வரேம்மா. சரிங்க. என்ன நீ பயந்துட்டீங்களா? அடியே, இதெல்லாம் ரொம்ப ஓவரு. தினமும் காலேஜில் பார்க்குறீங்க, பத்தாதுக்கு இங்கே வேற வர சொல்லியிருக்க. அத்தைக்கு தெரிஞ்சிச்சு, என்ன அம்பிட்டு தான் அம்மியில் வச்சு அரைன்னு அரைச்சி போடுவாங்க. எம்மா, நான் போகிறேன் தாயே. இந்த அண்ணி ரொம்பவே வெகுளி. என்ன அண்ணி, எப்பவுமே இப்படித்தானே பேசுறீங்க? வந்த உடனே காலில் வெந்நிய ஊத்திட்டு தான் நிக்கிறியே, போகணும் போகணும்னு. ஏன் 2 நாள் இருந்துட்டு போலாம்ல? என்ன வடிவு பேசுற? நீ தான் நல்லா பாத்துக்கிற. காயத்ரிக்கு எந்த குறையும் இல்லாம நீ நல்லா கவனிச்சுக்கிற. பின்ன நான் இங்க இருந்து என்ன செய்ய போறேன்? ஓ அண்ணன் என்ன ஒரு நிமிஷம் விட்டுட்டு இருக்க மாட்டாங்க. அண்ணி, அதெல்லாம் தெரிஞ்சது தானே. நான் அண்ணனுக்கு ஃபோன் போட்டு பேசிக்கிறேன். நீங்க 2 நாள் இருந்துட்டு தான் போகணும். காயத்ரி வேற ஏதோ ஆப்ரேஷன்னு காலையிலே கிளம்பி போயிட்டா. இருங்க அண்ணி, அவ வரட்டும். இதெல்லாம் சரி, நான் வந்ததுல இருந்து இந்த சுப்புலட்சுமி ஆளை காணுமே, எங்க போயிட்டா? ஆமா, நீங்க வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சாலே ஓடி போயிருவாளுவ. எங்கடா அவளை பார்த்து நல்லா விசாரிப்பியன்னு எங்கேயாவது ஒளிஞ்சு கிடப்பா. வருவா, வராம எங்க போவா? என்ன சுப்புலட்சுமி, எங்க போயிட்டு வர? உங்க அம்மா வந்திருக்காங்களே, ஒரு வார்த்தை வாங்கம்மா எப்போ வந்தீங்கன்னு கேக்குறியா? எதுக்கு மூஞ்சிய இப்படி தூக்கி வச்சிருக்க? அதான் வந்தாச்சுல, பின்ன என்ன கேக்குறதுக்கு என்ன இருக்கு? இவங்க என்ன எங்க அம்மாவா? உங்க நாத்தனார். எங்க அம்மா ஏத்தால பக்கத்துல தானே இருக்காங்க. நான் போய் எங்க அம்மாவை தான் பார்த்துட்டு வரேன். என்னடி பேசுற? என்ன பேசுற? இவங்களும் உனக்கு அம்மா மாதிரி தானே. ஒரு வார்த்தை வாங்கம்மா எப்படி இருக்கீங்க, அப்பா எப்படி இருக்காங்கன்னு கேக்குறியா? என்ன பேச்சு பேசுற? அறிவு கட்டத்தனமா உளறிக்கிட்டு இருக்க. உங்க ஆத்தா அங்கதான் இருக்கானே எல்லாருக்கும் தெரியும். அவளுக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. சும்மா தேவையில்லாம எதையாவது பேசிட்டு இருக்காத. நீங்க என்ன பேசுறீங்க? தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? எங்க அம்மா உசுரோட தான் இருக்கு. எங்க அம்மாவை தவிர யாரையும் நான் அம்மான்னு சொல்லணுங்கிற அவசியம் இல்ல. அதுவும் இல்லாம இந்த அம்மா வந்தா வந்த வேலையை பார்த்துட்டு போக வேண்டியதானே. இவங்களை நான் வாங்கன்னு சொன்னாதான் வீட்டுக்குள்ள வருவாங்களா? இல்ல அந்த காயத்ரி என்கிட்ட என்னைக்காவது என்ன மதிச்சு பேசியிருக்காளா? அவ ஆத்தா தானே இவங்க, அவங்கள நான் என்னத்த வாங்கன்னு கேட்கணும்? உங்க நாத்தனார், அதுவும் உங்க அண்ணன் பொண்டாட்டி. நீங்க உட்கார்ந்து குசாலா விசாரிக்க வேண்டியதான். என்ன எதுக்கு வம்பு கலக்குறீங்க? ஐயோ அம்மா, நீயும் எனக்கு பொண்ணுதான். அவ மட்டும் என் பொண்ணு இல்ல. உன்னையும் என் பொண்ணாதான் நினைக்கிறேன். நீ என்ன வான்னு கேட்டாலும் சரி, கேட்காட்டாலும் சரி, அதை பத்தி நான் கவலைப்படல. உன்னை ஆளை காணுமேன்னு கேட்டேன், அம்பிட்டுதான். நீ ஏன் இவ்வளவு கோவப்படுற? அப்படியே உங்க மவளை மாதிரியே நல்லா ஜால்ரா அடிக்காதீங்க. அவதான் எடுத்ததுக்கெல்லாம் ஜால்ரா அடிச்சு இந்த அத்தைய எங்க பின்னாடி தூண்டி விடுவா. அதே மாதிரிதானே நீங்களும் இருக்கீங்க. ஆமா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியா? அப்பா எப்படி இருக்காங்க? அப்பா நல்லா இருக்காருடி. அவருக்கு என்ன, உன்னதான் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? எனக்கு என்னம்மா, அத்தை என்ன தாங்கன்னு தாங்குறாங்க. இதை விட என்ன யாரால நல்லா பாத்துக்க முடியும்? என் புருஷன் என்ன ரொம்ப சந்தோஷமா வச்சிருக்காரு. வேற என்னம்மா வேணும் எனக்கு? நான் நல்லா தான் இருக்கேன். அம்மா தாங்க தானே செய்வாங்க. அண்ணன் பொண்ணுல பின்ன ஒண்ணு தாங்காம யாரை தாங்குவாங்க? ஐயோ அக்கா, நீங்க இங்கதான் இருக்கீங்களா? நான் உங்களை கவனிக்கலையே. என்ன எப்படி கவனிப்பேன்? அதான் உங்க ஆத்தா வந்திருக்காங்கல்ல, நல்ல குசாலமா இருக்க வேண்டியதான். என்ன என்னத்துக்கு கவனிக்க போற? உனக்கு சும்மாவே என்ன கண்ணு தெரியாது. இப்போ கேட்கவா வேணும்? ஐயோ அக்கா, இந்த வீட்டோட மூத்த மருமக. உங்களை யாருமே ஒதுக்கி வச்சது கிடையாது. உங்களை எல்லாரும் முன்னாடி வச்சுதான் பேசுறோம். ஆனா நீங்க தான் தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆமா, எனக்கு கிறுக்கு பாரு தப்பா நினைக்கிறதுக்கு. இல்லனாலும் உன்னை பத்தி எனக்கு தெரியாது. அம்மா தாயே, உன்னை தெரியாம நிப்பாட்டிட்டேன். போ தாயே. எப்பா வாயை திறந்தனா
மூடுவியா? அம்மா சாப்பிட வாங்கம்மா, சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சிட்டேன். என்ன முத்தழகு, இன்னைக்கு என்ன ஓ சமையலா? ஐயோ போக்கா, நீ வேற. நான் என்னைக்கு சமைச்சிருக்கேன்? அத்தை தான் அப்பவே சமையல் பண்ணிட்டாங்க. நான் எடுத்து மட்டும் தான் வச்சேன். வாங்க எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவோம். சுப்புலட்சுமிக்கா, கோவம் வேண்டாம், வாங்கக்கா நீங்களும். நான் எங்க அம்மா கூட வெளியவே சாப்பிட்டுட்டேன், நீங்கெல்லாம் போய் கொட்டிக்கோங்க. ஒன்ன திருத்த முடியாது, இந்த ஜென்மம் இல்ல 7 ஜென்மம் எடுத்தாலும் ஒன்ன திருத்த முடியாது. நீ என்னைக்காது திருந்திருவியா என்ன? வாங்கடி போவோம். நீ என்னம்மா இன்னும் நின்னுகிட்டு இருக்க? வா. சரிங்க நீ. சனியம் பிடிச்சவா, ஓசி தீவனா ஊர்ல இருந்து ஒடியாந்துருவா போல. ஆச்சி, இன்னைக்கு யாருக்கு ஹாப்பி பர்த்டே? இன்னைக்கு நம்ம விஜயேந்திரன் அங்கிள் அவங்களுக்கு தான் ஹாப்பி பர்த்டே. அதனால நாம அவங்கள வாழ்த்துவோம். சரியா? சரியா ஆச்சி. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் அன்பு சகோதரர் விஜயேந்திரன் அவர்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். ஹாய் அங்கிள், விஷ் யூ ஹாப்பி பர்த்டே. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நமது சகோதரர் விஜயேந்திரன் அவர்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை திருநெல்வேலி கார்ட்டூன் சார்பாகவும் எங்கள் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கிறோம். அன்பு மாமா விஜயேந்திரன் அவர்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். விஷ் யூ ஹாப்பி பர்த்டே டியர் பிரதர் விஜயேந்திரன். இன்னைக்கு யாரெல்லாம் கமெண்ட் போட்டிருக்காங்கன்னு பாப்போம். சரியா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். என்னால கொஞ்ச நாள் தொடர்ந்து கமெண்ட் பண்ண முடியல, கொஞ்சம் வேலைப்பளு அதிகம். வேற எதுவும் நினைச்சுக்காதீங்க. உங்க எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. இன்னைக்கு யாரெல்லாம் கமெண்ட் பண்ணிருக்கீங்கன்னு பாப்போம். ஹாய் தமிழ் செல்வம், தொடர்ந்து நீங்க கமெண்ட் பண்றீங்க. உங்களுக்கு என்னால சரிவர ரிப்ளை பண்ண முடியல, சாரி. எப்படி இருக்கீங்க அக்கா? நல்லா இருக்கீங்களா? ஹாய் அலெக்ஸ் கோகி அக்கா, எப்படி இருக்கீங்க? ஹாய் ஜெயசூரியன், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சூப்பர் ஸ்டோரி அப்படின்னு கமெண்ட் பண்ணிருக்கீங்க. தேங்க் யூ so மச். ஹாய் சந்திர விஜயேந்திரன், நீங்களும் தினமும் கமெண்ட் பண்றீங்க. ஆனா என்னாலயே சரிவர உங்க கமெண்ட்க்கெல்லாம் ரிப்ளை பண்ண முடியாம இருந்திருக்கும். சாரிக்கா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டுடே அமேசிங் வீடியோஸ், செம்ம சூப்பர் சிஸ்டர். 4 முடி சாங் சூப்பர், ரியலி லைக் திஸ் வீடியோ. மை ஹஸ்பண்ட் விஜயேந்திரன் மே 1 ஹாப்பி பர்த்டே விஷ் பண்ணுங்கன்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. அண்ணனுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் எங்கள் சார்பாக சொல்லிடுங்க. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களாக்கா? ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. ஹாய் பிள்ளை தமிழ் சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அருமையான கார்ட்டூன் கதைன்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாய் வாடிப்பட்டி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெரி பியூட்டிஃபுல் ஸ்டோரி அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் அம்மா. ஹாய் தமிழ் வெசஸ் அண்ணா, எப்படி இருக்கீங்க? மிகச் சிறப்பான கார்ட்டூன் கதை அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ அண்ணா. ஹாய் சசி அம்மா கிச்சன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீங்கள் எனக்கு புது வியூவர் தான், ஆனால் உங்களுடைய சமையல் எல்லாம் செம்மையாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் அம்மா. ஸ்டோரி சூப்பர், நைஸ் ஷேரிங் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் அம்மா. ஃபுல் வீடியோவும் பார்த்துருக்கீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. ஹாய் குக் வித் மீனா. ஹாய் ஆர்கானிக் ஹெல்த்தி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நைஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. என்னால் உங்களோட வீடியோஸ்லாம் சரிவர பார்க்க முடியல, லைவ் வீடியோ என்னால் பார்க்க முடியல, சாரி அம்மா. முடிஞ்ச வரைக்கும் நான் ட்ரை பண்ணுறேன். மற்ற சமையல் வீடியோஸ்லாம் பார்ப்பேன், ஆனால் லைவ் என்னால் வர முடியலம்மா, சாரிம்மா. ஹாய் ராயல் தமிழ் லண்டன், நைஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் சிஸ்டர் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் அக்கா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் சோமா அண்ட் ரஸ்மிஸ் கிச்சன், சூப்பர் ஸ்டோரி ஃப்ரெண்ட் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் அக்கா. ஹாய் ஜைனா ஃபுட் சீக்ரெட்ஸ், நைஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ. ஹாய் நேசமணி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அருமையான கதைன்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ அக்கா. ஹாய் ரவ ரங்கோலி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெரி நைஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச்.
உங்களோட கோலம்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கு. ஆனா சான்ஸே இல்லை உங்களை அடிச்சுக்க. கை அப்படி வளைஞ்சு 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 கோலம் போடுது. என்னாலலாம் முடியாது. ஆனா சூப்பரா கோலம் போடுறீங்க. தேங்க்யூ அக்கா.